ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன். சேற்றில் நாம் விழுந்து விட்டோம். விழுந்த சேற்றிலிருந்து நம்மளை எழும்ப முடியாது. விழுந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்துகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஒரு கரம் நமக்கு இருக்கிறது. அது கர்த்தருடைய கரம். சேற்றில் விழுந்தேன், பாவ சேற்றில் விழுந்து கிடந்தேன். அதாவது உலகத்தில் சேரில் விழுந்துட்டோன்னா மனுஷங்களால் தூக்கி விட முடியும். ஆனால் பாவ சேற்றில் விழுந்தோன்னா நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு ஒருவர் தேவை. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக ஜீவனை இந்த பூமியில் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மொத்த இரத்தத்தை இந்த பூமியில் நமக்காக சிந்தி இருக்கிறார். சிந்தப்பட்ட அந்த இரத்தம் நம்மை விடுவிக்கிற இரத்தம். அது நம்மை கழுவுகிற இரத்தம். நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணிடலாம், சோப்பெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் நம்ம செஞ்ச பாவ கரை நீங்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய். அப்படி கழுவப்பட்ட உடனே ஒரு புதிதான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவோம். பழைய வாழ்க்கை எல்லாமே போயிடும், எல்லாம் புதிதாயின. அப்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும் இல்லையா? பொதுவாக ஒரு புது ட்ரெஸ் வாங்கினாலே நமக்கு ரொம்ப ஆசை வரும். ஒரு புது இடத்துக்கு போகணுன்னா ஆசை இருக்கும். ஏதாவது ஒன்று புதிதாக அனுபவிக்கணும்னா நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு புது கார் வாங்கியாச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷமே பெருசாக இருக்கும். ஒரு புது வீடு கட்டியாச்சுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் மனுஷன் புதுசாக மாறுறான் பாருங்க, அதுக்கு ஈடு இணையான சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. புதிய மனிதன், புதிய மனுஷனாய் மாற்றுகிற வல்லமை இந்த திரு ரத்தத்திற்கு உண்டு. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. விலையேற பெற்ற அந்த இரத்தத்தை கொடுத்து அவர் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். பாவத்தில் விழுந்த மனிதனை தூக்கி நிறுத்த தான் இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்றார். அவருக்கு வந்த நோக்கம் புரிந்தது. நோக்கத்தை சரியாய் புரிந்து செயல்பட்ட தேவனாய் வெளிப்படுகிறார். இன்றைக்கும் நம்ம இந்த பூமிக்கு நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த தாயின் கர்ப்பத்திலே அவர் நம்மை வைத்து எடுத்து இந்த பூமிக்கு நம்மை ஒரு முழு மனுஷியாய் முழு மனிதனாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தே. நான் வந்த நோக்கம் என்னன்னா, சத்தம் கேட்டு ஒரு கூட்டம் எனக்கு பின்னாடி வர்றாங்க. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின்னாக வருகிற கூட்டம். ஆனால் எல்லா ஒட்டுமொத்த உலகத்துக்கே நான் ஜீவன் கொடுக்கணும், அவர்கள் வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்தணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்றார். பூரணம் என்பது பெரிய காரியம். அதை விட அவர் சொல்றாரு, அந்த வாழ்க்கையை ஒரு பரிபூரணத்துக்குள்ள கொண்டு போக விரும்புறேன்னு சொல்றார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஒரு பாவியை, அதாவது உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். ஒரு ஞானவானம் தெரிந்து கொண்டு, ஒரு படித்த பெரிய மேதையை தெரிந்து கொண்டு, இன்னும் பல காரியத்தில் அவனை ஈடுபடுத்தி அவனை படிக்க வச்சு கொண்டு வர்றது எளிது. ஆனால் ஒண்ணுமே தெரியாத ஒரு ஃபூல், ஒரு முட்டாள், அவனை படிக்க வச்சு மேலே கொண்டு வராங்க பார்த்தீங்களா? அதுதாங்க பெஸ்ட்டு. சில டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஸ்கூல்லலாம், ரொம்ப நல்ல டீச்சர்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, படிப்பு அறியாத, படிக்க முடியாத அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை தெரிந்தெடுத்து அவங்களுக்கு உட்காந்து கைட் பண்ணி சொல்லி கொடுத்து அவங்கள தேர்ச்சி அடைய செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டீச்சிங், அந்த ப்ரொஃபஷன், அவங்க கொடுக்கப்பட்ட அந்த 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 வேலையின் நோக்கத்தை அவர்கள் பூரணத்துக்குள்ளாய் பரிபூரணத்துக்குள்ளாய் கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒரு சில டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை மாத்திரம் கவனித்து கொண்டு போயிடுவாங்க. பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம் வந்திருக்கு. அந்த எக்ஸாமில் அவங்க ஒரு எஸ்ஸையை மாற்றி எழுதிட்டாங்க.
ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச எஸ்ஏ கொஸ்டினை சரியாக கவனமாக அவங்க பார்க்கலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, மாற்றி எழுதிட்டாங்க. அவங்க டீச்சர்கிட்ட அந்த மேடத்திட்ட போய் சொல்கிறாங்க, மேடம் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா உண்மையாகவே நான் படித்த அந்த எஸ்ஸே தான் அது, நான் சரியாக கவனம் இல்லாமல் கொஸ்டினை பார்த்ததுனால நான் தவறாக எழுதிட்டேன். ஆனால் அந்த மேடம் நம்பலை. இல்லை உனக்கு டைம் கொடுக்க முடியாது, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பேப்பரை வாங்கி அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்டர்னலில் ஃபெயில். அவங்களுக்கு தன்னுடைய டிகிரியை முடிக்க முடியல. கொஞ்ச நேரம் ஒருவேளை அந்த டைம் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பாதிப்பு இல்லாமல் அவங்க வாழ்ந்திருப்பேன்னு சொல்லி பகிர்ந்து கொண்ட அந்த காரியத்தை எனக்கு அது தெரிந்தபோது நான் நினச்சேன், உண்மையிலேயே அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமே. இப்போ வாழ்க்கையில் பின்தங்கியவர்களை உயர்த்துகிற ஒரு நோக்கம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் எலெக்ஷன் நேரத்தில் எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. பின்தங்கின மக்களுக்காக தான் நான் சேவை செய்ய வருகிறேன், மக்கள் சேவை தான் எனக்கு முக்கியம், என் தொகுதி மக்களை அப்படி உயர்த்திடுவேன், என் தொகுதி மக்களுக்கு இப்படி செஞ்சிருவேன். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு நன்றி சொல்கிறதுக்கு ஒரு ரவுண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாது. காரணம் என்னன்னா அவங்களுடைய உள்நோக்கம் வேற. இப்போ நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம வாழ்வியலின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நானோ ஜீவன் உண்டாகணும், அது செத்து போகணும்னு வரல. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூட பாருங்க, சாரிபாத் ஊர் விதவை, அவரிடத்துல எலியா தீர்க்கதரிசி கர்த்தரால் அனுப்பப்படுகிறார். அந்த அம்மா சொல்றாங்க 12ஆம் வசனம், அதாவது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் எண்ணத்தில் ஒரு அடையும் இல்லை. எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் எலியா தீர்க்கதரிசியை எங்கே அனுப்புகிறாருன்னா, ரொம்ப பஞ்ச காலத்தில் அந்த சாரிபாத் விதவினிடத்தில் போய் நீ சாப்பிட்டு உட்காரு, உனக்கு அங்கே தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவாதி தேவன் எங்கே அனுப்புகிறாரு, அந்த விதவினிடத்தில் அனுப்புகிறாரு. ஆனால் அந்த விதவை பெரிய பணக்காரங்க இல்லை. பஞ்ச காலத்தில் ஒருத்தங்கிட்ட அனுப்புனா அவங்களுக்கு பணக்காரங்களாக தான் இருக்கணும்னு சொல்லி தான் ஒருவேளை எலியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். இங்கே பார்த்தா அம்மா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க அவர் சாரிபாத் ஊருக்கு வந்து அந்த அம்மாவை காணும்போது அவங்க பாத்திரத்தில் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்ல, அவங்க தண்ணி கொண்டு வரதுக்கு உள்ளே போகும்போது அப்படியே ஒரு அடையை சேர்த்து எனக்கு பண்ணிட்டு வாமான்னு சொல்கிறார். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, கடைசியாக நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் இனி அவ்வளோதான், எங்கள் ஜீவன் முடிய போகுது. அப்போது கர்த்தராகிய தேவன் இவர்களுடைய ஜீவன் பேரில் எத்தனை கருத்துள்ளவராக இருந்திருக்கிறார் பாருங்க. எலியாவின் தேவன் அவன். எலியாவை பாதுகாக்கிற அதே கர்த்தர் எலியாவின் மேல் எவ்வளவு கவனம் உள்ளவராய் இருந்தாரோ அதை போல திக்கற்ற ஏழையான அந்த விதவை பெண்ணின் மேலும் அவளுடைய மகனின் மேலும் கர்த்தர் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். அவ சொல்றா, அந்த வார்த்தை பாருங்க, என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து சாக போகிறோம். இது செத்துட்டு இனி எங்களுக்கு ஒரு முடிவு, அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு நான் 2 விறகு பொறுக்க வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. எலியாவின் மூலமாய் கர்த்தர் அந்த மகளோடு கூட பேசுகிறார். நீ பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே நீ முதல்ல என்ன பண்ணு, ரெடி பண்ணு, ஒரு சின்ன அடைய முதல்ல பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அதை செய்கிறாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண படம் வந்தேனாரு. அந்த ஜீவன் அழிந்து போயிடக்கூடாது. இன்றைக்கும் கூட மரண பயத்தோடு கூட மரண திகிலோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் செத்து போக போகிறேன், மரணம்தான் எனக்கு விடுதலை, என் வாழ்க்கையில் நான் விடுதலையான வாழ்க்கை வாழணும்னா அது என் மரணத்தில் தான் முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். அவர் உங்கள் ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்திருக்கிறார்.
வியாதியின் அகோரத்தினால் பாடுபட்டு சிலர் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டிவியில் ஓடுகிற அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வார்த்தையை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த வியாதி அகோரம் அவங்களுக்கு தாங்க முடியாது. இந்த வியாதியிலேருந்து நான் எப்படி விடுதலை ஆக முடியும்? நான் இந்த வியாதியோடு கூட இந்த பூமியில் வாழுகிறதே விரும்பலை. நான் இந்த கஷ்டத்தோடு கூட இந்த பூமியில் வாழுகிறத நான் விரும்பவே இல்லை. குடிகார கணவர்களுக்கு மத்தியில் வாழுகிற மனைவிமார்கள், ஐயோ செத்து போயிடலாம் போல இருக்குதே. கணவனை இழந்த மனைவிமார்கள் எத்தனை பேருக்கு, ஐயோ நான் செத்து போயிடலாம் போல இருக்குதே, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிய போகுது. இல்லை, கர்த்தர் சொல்கிறார், ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தின அந்த வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டார், வார்த்தையை அனுப்பப்பட்டார். இன்றைக்கு உங்க எல்லைக்குள்ள வார்த்தை வருகிறது, ஒரு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. எலியா தீர்க்கதரிசி உங்க எல்லைக்குள்ள வந்து பேசினா அந்த வார்த்தையை நீங்க எப்படி கவனிப்பீங்களோ அப்படி இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள், அப்படி இந்த வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். சாரிபாத் ஊர் விதவையின் வழியாகத்தான் எலியா தீர்க்கதரிசி போஷிக்கப்பட கர்த்தர் ஒரு காரியத்தை அங்கே செய்திருந்தார் என்றால், இன்றைக்கும் கூட வேதனையோடு இருக்கிற நீங்கள் எத்தனை ஊழியக்காரர்களை நீங்கள் போஷித்திருக்கிறீங்க, எத்தனை ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். கர்த்தர் அதை மறந்து விடுகிற தேவன் அல்ல என்று சொல்லுகிறார். உங்கள் பிரயாசங்களை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி செய்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். இப்படிதான் பல நேரங்களில் அவருடைய சத்தத்தை ஆடுகள் அறியாமல் போகிறது. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் 7ஆம் வசனத்தில் பாருங்க, ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லிக்கிட்டே வர்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓமையை சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த 6ஆம் வசனத்தில் இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்களோ சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், இயேசுவோடு கூட நடக்கிறவர்கள், இயேசுவோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் தான். ஆனால் அவருக்கு என்ன சொல்றாருங்கிறது புரியல. அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் தான் உனக்கு மேய்ப்பன், நான் தான் உனக்கு வாசல், என் வழியாத்தான் ஒருத்தன் உள்ளே வரணும், என் வழியா உள்ள வந்து அவன் ஜீவனோடு கூட இருப்பான், அவன் ஆடுகளுக்கு மேய்ப்பன், நான் உண்மையான மேய்ப்பன், உன்னை மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்வார் இல்லையா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. தாவீதுடைய அந்த கம்பீரமான சத்தமே அதுதான், கர்த்தர் எனக்கு மேய்ப்பர். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் அவர் மேய்ப்பராயிருக்கிறார். நல்ல மேய்ச்சலை காணும்படிக்கு, நல்ல மேய்ச்சலை கண்டடையும்படிக்கு, கர்த்தர் நல்ல மேய்ச்சலுக்குள்ளாய் நம்மை நடத்தும்படிக்கு அவர் நடத்துகிற தேவனாய் நம்முடைய எல்லைக்குள்ள வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள அந்த தேவன் நம்மோடு கூட பேசட்டும். நானோ உனக்கு ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறேன், நீ என் சத்தத்தை அறியாம இருக்க வேண்டாம் சொல்றாரு. 7ஆம் வசனத்துல மறுபடியும் ஆதலால், அவனுக்கு புரியல, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையா உன்னோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன், உண்மையா உன்னோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் தான் வாசல். என் வழியா ஒருத்தன் உட்பிரவேசிச்சா அவன் உண்மையிலே மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வான், மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த அந்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரண பயம் விலகி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். மரண பயத்தினின்று விலக்கி விடுவிக்கிற கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் சுவிசேஷம். இயேசுவாகிய சுவிசேஷத்தை இன்றைக்கு எங்கெங்கே நம்ம அறிவிச்சு கொண்டு இருக்கிறோம். அவர் எதை கொடுக்க வந்தார்? அழகான ஒரு வார்த்தை, மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். தீமோத்தேயு அருமையாக எழுதியிருக்கிறார்.
2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறது. அது ஜீவன், அதுதான் ஜீவன். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்னாரே, அந்த ஜீவன் தான் இந்த ஜீவன். பாருங்க, அந்த ஜீவன் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்திலே வெளியரங்கமாக்கினார். அவர் எதை வெளியரங்கமாக்கியிருக்கிறார்? சுவிசேஷத்தின் மூலமாய் தன்னுடைய ஜீவனை வெளியரங்கமாக்கி இருக்கிறார், அழியாமையை வெளியரங்கமாக்கி இருக்கிறார். நம்முடைய உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் அழிந்து போகும்படிக்கு இல்லை, அவர் நமக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறார். ஒருவேளை பிசாசு பல நோய்களை கொண்டு வந்து எதிர்ப்பு சக்தியை குறைச்சி நம்முடைய உள் உறுப்புகளை செயலற்று போக பண்ண, அழிய பண்ண பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஏன்னா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் வேலை என்ன வேலை தான்? திருட்டு வேலை. அவன் வேலை என்ன வேலை? கொல்லுகிற வேலை. அவனுடைய வேலை அழிக்கிற வேலை. இதுக்கு நேர் எதிரடையான ஒரு வேலையை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். திருடன் கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து நம்மை பரிபூர்ணப்படுத்தி நிலைநிறுத்த வருகிறார். எது நமக்கு தேவை? எது வேணும்? எது வேணும்? எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? எந்த பாதையை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம்? 2 பாதை இருக்கு. மரணமா, ஜீவனா? ஜீவனுக்குரிய பாதை நமக்கு முன்பாக தான் இருக்கு, மரணத்துக்குரிய பாதை நமக்கு முன்பாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. எந்த பாதையை நீ செலக்ட் பண்றியோ அந்த பாதை வழியா நீ போக முடியும். ஹல்லேலூயா. 2 பாதைகளும் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆனா எப்பொழுதுமே ஜீவ பாதையில நடத்துவதற்கு ஒருவர் நம்மை அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், பரிபூர்ண ஜீவனை நான் உனக்கு கொடுப்பேன், உன் வாழ்க்கையை நான் பரிபூர்ணப்படுத்தி தருவேன். லாசரு எல்லாருக்கும் தெரியும், மரித்து போனார். லாசரு அந்த குறிப்பிட்ட வயதில் மரணம் வரணுங்கிறது அது அவசியம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்தார்னா என் சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான். அப்படி சகோதரி சொல்லுகிறாங்க, சகோதரி சொல்றாங்க, நீங்க லேட்டா வந்துட்டீங்க. ஆண்டவராக இயேசுவே, நீங்க லேட்டா வந்துட்டீங்களே, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா என் சகோதரன் செத்து இருக்க மாட்டான், பிழைச்சிருப்பான், உயிரோடு இருந்திருப்பானே, உயிரோடு இருந்திருப்பானே. ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் வந்து அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு நினைச்சாரு. நான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவன். அவர் தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக இந்த காரியங்களெல்லாம் அவர் செய்தார். காரணம் என்னன்னா, அவர் மரித்து உயிர் தெழுந்தவராய், உண்மையுள்ள சாட்சியாய், இந்த உலகத்துக்கு முன்பதாக நிற்கக்கூடியவராய் வந்தார். அதனால தன்னுடைய மரண காலத்துக்கு முன்பதாக மரித்த சில சரீரங்களை அவர் உயிரோடு எழுப்பினார். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. செத்து போய் 4 நாள் ஆனா நாரிப்போன சரீரம் தான், நாரிப்போன சரீரம். ஆனாலும் பாருங்க, அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை யாருக்குள்ள இருந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் இருந்தது ஜீவன். அந்த ஜீவன் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் தெரியுமா? நம்ம எல்லாரும் ஜீவனோடு இருக்கணும் தான். மரணம் நம்மை மேற்கொள்ளக்கூடாதபடி, மரணம் நம்மை தழுவாதபடி அந்த ஜீவன் நமக்குள்ள நிரப்பி இருக்கும்படித்தான் வந்தார். ஜீவனையும் அழியாமையும் தான் சுவிசேஷம். அதற்கு பெயர் தான் சுவிசேஷம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஜீவனை கொடுக்க வந்த தேவன் ஒரு நாளும் அதை அழிப்பதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அதனால இன்றைக்கு இந்த வார்த்தையில நீங்க பலப்படுங்க. பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற தேவன் அவர் அல்ல. அவர் சொன்னார் இல்லையா கானானிய ஸ்திரீ கிட்ட, என் பிள்ளைகளுக்கு நீ அப்பம் வச்சிருக்கிறேன், அது எப்படி நான் நாய்க்குட்டிக்கு எடுத்து போடுவேன்? அப்ப அருமையானதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற கர்த்தர், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அருமையானதை கொடுக்கிற தேவன். என் பிள்ளைகளுக்கு நீ அப்பத்தை வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நீ ஜீவனை வச்சிருக்கிறேன். திருடனுக்குரிய காரியத்தை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அப்பா அப்பாதான், அப்பா அப்பாதான்.
அவர் ஜீவன் கொடுக்க வந்தவர். லாசரு எழுப்பவே முடியாதுன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் போகிறாரு? ஸோ அவர் கல்லறையில் போய் லாசரு இறந்த இடத்த பார்க்க போகிறாருன்னு நினச்சாங்க. சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியுமா லாசரு அவர் உயிரோடு எழுப்ப போகிறாருன்னு சொல்லி யாருக்காவது இருந்ததா? யாராவது அதை நினச்சாங்களா? உணர்ந்திருந்தாங்களா? இல்லை. அதுதான் தேவன் வந்த நோக்கம். ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். மார்த்தாள் மரியாள் அவருக்கு வீட்டில் தான் இடம் கொடுத்துருந்தாங்கங்க. ஆனால் மார்த்தாள் மரியாள் லாசருக்கு தன்னுடைய இதயத்தில் இடம் கொடுத்த தேவன் அவர் உள்ளத்தில் வைத்திருந்தார். தன்னுடைய பிள்ளைகளை உள்ளம் கையில் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் சும்மா இல்லைங்க, பொய்யானதல்ல. அவர் தன்னுடைய பிள்ளைகளை இருதயம் என்கிற சிங்காசனத்தில் ஏற்றி அமர்த்தி வைத்திருக்கிறார் அந்த அன்பு தேவன். ஹல்லேலூயா. போகிறாங்க, எல்லாரும் கல்லறைக்கு போகிறாங்க. ஒருவருக்குமே தெரியாது லாசரு உயிரோடு எழும்புவார் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பார்த்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார். நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் பிதாவே, உங்கள் சித்தம் செய்ய இந்த பூமிக்கு வந்தேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டதை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த பூமிக்கு வந்தேன். ஜீவன் கொடுக்க வந்தவர் என்பதை ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? அதனால தான் செத்து 4 நாள் நாரி போன சரீரத்தை கூட அவர் உயிரோடு எழுப்ப முடியும். அடையாளமாய் நிறுத்தும்படிக்குத்தான் அன்றைக்கு அவர் கடந்து போனார். ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு. லாசருவே வெளியே வா. ஈஸியான லகுவான சத்தம் தான். கஷ்டப்படலை, கடினப்படலை, ஈஸியாக இந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். லாசர் உயிரோடு வந்தார். லாசருவை உயிரோடு கண்ட ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. உயிரோடு எழுப்புகிற கர்த்தர் இன்றைக்கும் கூட வாழ்க்கையில் ஒருவேளை நம்முடைய உள் உறுப்புகள் அழிஞ்சு போன நிலைமையில் இருந்தா இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே, என் உள் உறுப்புகள் ஒன்றும் அழிவுக்கு ஒப்புக்கொடாத தேவன் நீங்கள், என்னுடைய வெளி உறுப்புகள் ஒன்றும் அழிவுக்கு ஒப்புக்கொடாத கர்த்தர் நீங்கள். திருடன் தான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இப்பொழுது என் உடல் உறுப்புகள் எல்லாம் புதிதாக்குங்க ஆண்டவரே. என் உள்ள உறுப்புகள், உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் ஜீவன் அடையட்டும். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொன்னீங்களப்பா. உங்கள் வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அப்படியே சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். நீங்கள் சிருஷ்டித்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றினது போலப்பா நாங்களும் நிறைவேற்றும்படிக்கு பலன் தாங்க. மரண பயம் எங்களை விட்டு வெளியேறட்டும், மரண திகில் எங்களை விட்டு வெளியேறட்டும்னு சொல்லி கேட்போம் என்றால் கர்த்தர் சொல்கிறார், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன். வந்த இலக்கு, வந்த தரிசனம் அவர் நிறைவேற்றுகிறார். நமக்கு நிறைவேற்றுகிற பலத்தையும் அவர் தருகிறார். நான் நின்று கொண்டு இருப்போம் என்றார், அவரை பார்த்து கொண்டே இருப்போம் என்றார், அவரிடத்தில் அமர்ந்திருப்போம் என்றார். தேவனுடைய வார்த்தையினுடைய எல்லைக்குள்ள வந்திருக்கிறது. சாரிபாத் விதவையின் வீட்டுக்குள்ள இறங்கி வந்த எலியாவை போல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை கணவனற்றவர்களாய் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நோக்கி சொல்லுகிற வார்த்தை இதுதான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படம் வந்தேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தீர் ஆண்டவரே. அதை போல் ஆண்டவரே, நாங்களும் அப்பா வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதான அந்த அறிவை எங்களுக்கு தாங்க, அந்த அறிந்து கொள்ளுகிற கிருபையை எங்களுக்கு தாங்க. நீங்கள் ஓமையை பேசும் பொழுது சீஷர்கள் அதை அறியாது இருந்தது போல நாங்களும் அறியாமை என்னும் இருளில் மூழ்கி போகாதபடிக்கப்பா அறியாமை என்னும் இருளை எங்களை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. கிருபை, உங்களுடைய கிருபை எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். உடைய கிருபையின் பிரசன்னமாகுதலுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய கிருபை எங்கள் மேலே பிரசன்னமாகட்டும். உடைய கிருபை எங்கள் மேலே பிரசன்னமாகட்டும். உடைய கிருபையின் பிரசன்னத்தினால் கர்த்தர் எங்களை அலங்கரிப்பீராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென்.